AI அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து how much do you think is a boon or a bane for each of you? நம்ம கூட இப்போ இல்லாத ஒரு லெஜெண்டரி சிங்கர்ஸோட வாய்ஸை கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு. இன்னொரு சைடு ஐயோ நமக்கு சான்ஸ் இருக்குமா இல்லையோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. என்னைய பொறுத்தளவுல சொல்லியிருந்தார் 1995ல ப்ரெடிக்ட் பண்ணது வந்து he has executed it in 2024 ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆல்பம்ல. அட் த சேம் டைம் நியூ சிங்கர்ஸ்க்கும் வாய்ப்பு கொடுத்து ரத்த மாதிரி சாங் கூட நம்ம எஸ்பிபி சார் பாடியிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெர்ஷன் இன்ஸ்டாகிராம்ல நிறைய வெர்ஷன்ஸ் அது வந்து லிட்டரலி அவங்கள திருப்பி நம்மளுக்கு கொண்டு வருது. அந்த இன்னொருத்தவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு விட்டு போகுதுன்ற ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இருக்கு. மற்றபடி வாய்ஸ் வந்து ஏஐ, பட் அந்த ஆர்டிஸ்டே வந்து ஏஐ. அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு ஃபேஸ் எல்லாமே வந்து ஏஐ. அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரு டீம் ஆஃப் ரைட்டர்ஸை வச்சு, ப்ரொடியூசர்ஸை வச்சு, சவுண்ட் இன்ஜினியரை வச்சு, அதுக்கு லைட்டிங் பண்ணி, அதுக்கு விஷுவல்ஸ் பண்ணி, அதுக்கு ஒரு லைவ் ஷோ போட்டு, அந்த லைவ் ஷோ டோக்கியோவில் நடக்குது. அதுக்கு டிக்கெட் வாங்கி 80,000 பேர் வந்து பார்க்குறாங்க அந்த ஆர்டிஸ்ட்டை. திஸ் இஸ் ஹேப்பன்ட் 2 years ago. நான் வந்து ஃப்யூச்சரில் I'll call up ஆதி எப்படி லைக் ஆதித்யா, நான் ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணியிருக்கேன், இந்த பாட்டு நீ பாடினா நல்லாயிருக்கும், நீ பாடிட்ட, நான் பேமெண்ட் மட்டும் அனுப்பி விட்டுறேன். ஏன்னா I would have your trained voice. வரவே தேவையில்ல. என்னதான் டெக்னாலஜி வந்தாலும் நீங்கள் வந்து அந்த சிங்கர் வேணும்னும் போது, அவங்களோட யூனிக்னஸ் வேணும்னும் போது அவங்க கிட்ட தான் வருவாங்க. Hello Rakshita, Sam Vishal, Ofro, Yogi, Srinisha, Adi. Thank you so much for joining us on this new age conversation with the singers. I think ஒரு singers conversation இது வரைக்கும் யாருமே பண்ணல, and we're very happy to be hosting all of you here. And thank you so much for giving us your time. What a pleasure to see all of you in this frame. அழகா இருக்கு. உண்மையா சொல்லுங்க, பிளேபேக் சிங்கிங் தான்ப்பா என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தவங்க எத்தனை பேர்? I think most of us. There is one odd man out here. So அவர்கிட்ட இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த பிளானோடுமே வரலங்க. ஆக்சுவலி the plan was to just make music. அப்படி பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் தென் ஒவ்வொரு தடவை ஒரு சாங் ரிலீஸ் பண்ணும்போதும் அதுக்கு பின்னாடியே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். சம்டைம்ஸ் அது பிளேபேக் சிங்கிங்காக வரும், சம்டைம்ஸ் அது மியூசிக் கம்போசிங்காக வரும். அதான் வித்தியாசமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். we just go with the flow. So now I'm sitting here. Right. Awesome. Of course, it started with playback and being from a reality show, angirundha career start ஆகி singingல போச்சு. But independent music, being a part of music itself is very important for me and for all of us. And playback singing is adding one diamond to the crown. 6 வயசுலேருந்து பாடிட்டு இருக்கேன். ஸோ மை அல்டிமேட் கோல் வாஸ் டு பிகம் அ பிளேபேக் சிங்கர். அண்ட் முன்னாடி என்ன கோல் இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு படத்தில் பாடினாலே ஹிட் ஆகிடும் போல் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் இருந்துச்சு. ஓகே, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சுன்னா அவ்வளோதான், ஓகே நம்ம படத்தில் பாடிட்டோம், பிளேபேக் சிங்கர் ஆகிட்டோம் அப்படின்ட்டு. பட் இட்ஸ் அ வெரி லாங் ப்ராசஸ் டு பி ஹானஸ்ட். நிறைய பாடல்கள் பாடி நிறைய ஃபெயில் ஆகி அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பாட்டு நம்மளை வந்து கொண்டு போய் நிறுத்தோம். Rakshita, what a lovely 3-4 years it has been for you. Yeah, touch wood. The dream has always been that. I think enter ஆனப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நானும் ஒரு நிறைய ரியாலிட்டி ஷோஸ் ஆக்சுவலி சின்ன வயசுலேருந்து பாடிட்டுருக்கேன். அந்த ஸ்டேஜ் ஏறப்போலாம் ஒரே ஒரு கனவு தான் இருந்துச்சு, தட் பிளேபேக் பாடணும் அப்படின்னு அந்த வயசில். பட் இப்போது ஐ திங்க் எவ்ரி திங் இஸ் சேஞ்சிங், இண்டஸ்ட்ரி இஸ் ஆல்சோ சேஞ்சிங். அண்ட் அந்த நிறைய பாத்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் பிளேபேக் சிங்கிங் நவ், இட்ஸ் அபவுட் இண்டிபெண்டன்ட் மியூசிக் சீன் இஸ் க்ரோயிங். நிறைய விஷயங்கள் பண்ணலாம் மியூசிக்கில் அப்படின்னு everybody, we are seeing it everywhere. So the opportunities are wider than we had imagined. But playback singing is also a very crucial part. But Srinisha சொன்ன மாதிரி I think நானும் ஃபஸ்ட்டு என்டர் ஆனப்போ பாடினோடனே ஹிட் ஆகிடும் போல் அப்படின்னு தான் நினச்சி வந்தோம். பட் that's not the case. ஹிட்டு மிஸ் அப்படின்றதெல்லாம் இட்ஸ் யூ நெவர் நோ, எந்த பாட்டு எப்போ ஹிட் ஆகும், உங்கள் டைம் எப்போ வரும்ன்றதெல்லாம் I think it's all hard work and luck also matters. இந்த பிளேபேக் சிங்கிங்ன்ற ஒரு விஷயத்தை தாண்டி என்னோட லைஃப்பை வந்து இப்போ நான் இருக்கிற பிளேஸ் வந்து ஒரு ப்ராசஸாக தான் பார்த்தேன். ஃபஸ்ட்டு நான் ரியாலிட்டி ஷோக்குள்ளார வரப்போ வந்து ஒழுங்காக பாடிடணும் 2-3 ரவுண்டுன்னு யோசித்தேன். நெக்ஸ்ட்டு வந்து அது முடிக்கிறப்போ ஓகே ஓரளவுக்கு மியூசிக் கற்றுக்கணும்னு யோசித்தேன். இண்டின்ற ஒரு விஷயம் வந்து என் மைண்டுக்குள்ளே இருந்தது. நம்ம ஓகே இண்டின்றது வந்து லைஃப்பில் நம்மளோட பெர்ஸ்பெக்டிவை எப்படி காமிக்கிறோம், நம்ம வழியில் எப்படி சொல்கிறோம்,
நம்ம மியூசிக் வழியில் அப்படின்றது. இப்போலாம் ஒரு படத்தில் வந்து ஒரு மெசேஜ் சொல்கிறதுக்கு பதிலாக இப்போலாம் ஒரு பாட்டிலே சொல்லிடலாம். அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அது மூலயமா நம்ம மியூசிக்கில் இந்த சொசைட்டியில் என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் வந்தேன். லைட் மியூசிக்கில் கோரஸ் பாடுவாங்க தெரியுங்களா? ஸோ அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணது. அதில் எனக்கு மைக் கூட கிடைக்காது ஆக்சுவலாக பாடும்போது. ஸோ ஃபஸ்ட்டு பாடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மஞ்சள் நீர் அட்டுவிடா, அதில் வந்து எல்லோரும் பாடி முடிச்சுட்டு போயிட்டாங்க. நான் வாய்ப்புக்காக கேட்டு அந்த அண்ணன் எனக்கு வாய்ப்பு கொடுக்க வெயிட் பண்ணி சொல்லி, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது நான் என்ன பாடுவேன்னு. ஸோ அப்படி ஆரம்பித்து நான் பாடும்போது கேட்குறதுக்கு 2-3 பேர் கூட கிடையாது. ஸோ அந்த மாதிரி அன்னைக்கு போய் அழுதது எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் பாடும்போது எல்லோரும் கேட்குற மாதிரி ஒரு இடத்துக்கு வரணும், நம்மளை வளர்த்துக்கணும், அப்டேட் பண்ணிக்கணும் சொல்லிட்டு அடிபட்டு வந்தது தான். ஸோ இன்னைக்கு அமேசிங் சிங்கர்ஸோட நான் இங்கே உட்காந்துருக்கேன், கடவுள் பிளஸிங்கோட. முன்னாடி வந்து ஹைப்போதெட்டிக்கலா சொல்லணும்னா ஒரு 5 பேர், ஒரு 5 ஸ்டார் சிங்கர்ஸ் இருப்பாங்க. ஒரு பெரிய ஆக்டரோட டைட்டில் சாங், ஓப்பனிங் சாங், இன்ட்ரோ சாங் எல்லாமே அவங்க தான் பாடுவாங்க. ஆனா இப்போ 5 versus 50. அன்னைக்கு 5னா இன்னைக்கு 50 பேர் இருக்காங்க. 5 லட்சம்னு 5 லட்சம்னு சொல்லலாம் மினிமம். Also with regards to reality shows producing so many people and so much talent out there, do you think you are replaceable? Definitely. எல்லாமே வந்து We're all- replaceable தான். Everybody is replaceable. அதான் நான் சொன்ன மாதிரி டைம் அவங்கவுங்களுக்கு வரும். இப்போ ரீப்ளேசபிள் சொல்கிற அட் த சேம் டைம் எவ்ரிபடி ஹேஸ் their own ஸ்பேஸ். எல்லாருக்குமே இடம் இருக்குது இந்த இண்டஸ்ட்ரியில். அது மட்டும் நான் பார்த்துட்ருக்கேன். பிகாஸ் காம்படிஷன் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அது நேச்சுரல் தான், ஹியூமன் டெண்டன்சி தான் டு ஐயோ அவங்களுக்கு அந்த மாதிரி அது நம்மளுக்கு ஆகுமா அப்படின்ற ஒரு இன்செக்யூரிட்டிஸ் எல்லா ஆர்டிஸ்ட்க்குமே ஐ திங்க் இருக்கும். பட் அட் த சேம் டைம் எல்லாருக்கும் ஸ்பேஸ் இருக்குது. 5 லட்சம் வந்தாலும் எங்கேயாவது அந்த 5 லட்சம் பேருக்கும் ஸ்பேஸ் இருக்கும்னு நான் நம்புவேன். பிகாஸ் அவங்கவுங்க டைம் வந்தப்போ அவங்கவுங்களோடது தான் அது. nobody can snatch away அவங்களுக்கு என்ன whatever is meant for them. 100%. So because இவர் சொன்ன மாதிரி அவ்வளோ வருஷம் ஹார்ட் ஒர்க் எல்லாரும் நம்ம பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். பட் இப்போதான் அதோட பலன் நாங்கள் we are able to experience and enjoy. அண்ட் இன்னொன்று ரீப்ளேஸபிளாக நீங்கள் கேட்கும் போது நம்மளே இன்னொருத்தவங்களை ரீப்ளேஸ் பண்ணி தான் வரோன்றப்போ கண்டிப்பாக இப்போ ரீசெண்டாக இருக்க சாங்ஸில் நான் பாடுற சாங்ஸ் வந்து முன்னாடி ஒரு 10 years பேக் வேறு ஒருத்தவங்க பாடியிருப்பாங்க. ஸோ ஐ திங்க் அந்த ரக்ஷிதா சொன்ன மாதிரி அந்தந்த டைம் ஒருத்தவங்களுக்கு வரும். ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் லைக் இந்த டைமில் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு பிளேஸில் நான் இருப்பேன், இத்தனை சாங்ஸ் எனக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கல. இந்த மாதிரி ரக்ஷிதாவுக்கு வந்து ரெமன் சரோட இவ்வளோ ஒர்க் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்களும் நினச்சிருக்க மாட்டாங்க. ஆதியா இருக்கட்டும், சாமா இருக்கட்டும், யோகியானாவாக இருக்கட்டும். ஸோ அதான் ஒருத்தருமே. அண்ட் ஆல்சோ கன்சிஸ்டன்சி கண்டிப்பாக சஸ்டெயின் பண்ண இன்னும் நல்லா ஹெல்ப் பண்ணும். சரி ஓகே வந்துடும் நம்மளுக்கு ஒரு பாட்டு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சும்மா உட்காந்துட்டோம்னா கண்டிப்பாக ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. மேபி அந்த இடத்த தக்க வச்சுக்கிறதுக்கு கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணணும். I think every time எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். எவ்ரி டைம் ஒரு ரெக்கார்டிங் இல்லைன்னா ஒரு ஷோ ஒரு ஸ்டேஜ் ஏறணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் அதுதான் லாஸ்ட் டைம் அப்படின்னு நினச்சி தான் ஏறணும். எவ்ரி டைம் வி ஹேவ் டு கீப் ப்ரூவிங் அவர் செல்ஸ் பிகாஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதை இஃப் வி டேக் இட் ஃபார் கிராண்டட் ஐ திங்க் அங்கே தான் நம்ம எங்கேயோ வில் ஸ்டார்ட் லூசிங் இட். We are all kids looking for opportunities still. நான் இதுக்கு ஒரு ஆட் ஆன் ஒரு சின்ன மேட்டர் ஆட் பண்ணுறேன். லுக்கிங் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வி ஆல்வேஸ் யாராக இருந்தாலுமே வி ஆர் ஸ்டில் லுக்கிங் ஃபார் த ரைட் சாங். ஏன்னா ஒரு ஹிட்டில் வந்து நம்மளை யாருமே வந்து கம்ப்ளீட்டாக ஞாபகம் வச்சுட்டே இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி ஒரு சாங் வருது, நாளைக்கு அந்த சாங் தாண்டி இன்னொரு சாங் வளரும், அந்த சாங்கில் இருக்கிற சிங்கர் ஃபேமஸ் ஆவாங்க. இட்ஸ் நாட் வி டோன்ட் அவங்கள பார்த்து போகாமல் அதெல்லாம் எதுவுமே இல்லை. வி ஆல் க்ரோ இன் த சேம் திங், வி ஆல் சப்போர்ட் ஈச் அதர். அந்த ஒரு மேட்ரு தான். இப்போ ரீசெண்டாக வந்து நான் ஒரு ஐ வென்ட் பேக் டு த சைல்ட் டேஸ் அகேன். நான் ஒரு மேட்ரு பண்ணேன். 2024 is here. I texted one person. Even though we get opportunities and anything, நான் வந்து ஒருத்தருக்கு மெசேஜ் போட்டிருந்தேன் இந்த மாதிரி, ஹாய் சார், this is Aditya here. 2024 is here. I manifest to sing the best song of the year, biggest hit of the year in your music this year அப்படின்னு சொல்லி நான் மெசேஜ் போட்டேன். அவர் ரிப்ளை பண்ணுவார், அதெல்லாம் கண்டிப்பாக எங்கே நடக்க போகுது அப்படின்ற மாதிரி இருந்தேன். அந்த மனுஷன் வந்து 1 hourல ரிப்ளை போட்டார், ஷுர் அப்படின்னு சொல்லி ரிப்ளை போட்டு நாட் ஈவன் அ வீக் 4 days நான் ரெக்கார்டிங் கூப்பிட்டாரு. இது வந்து நம்மளுக்குள்ள இருக்கிற மேனிஃபெஸ்டேஷன். இது யாருன்னு சொல்லணும்னா யுவன் சார். ஸோ இது வந்து நான் வந்து ஐ ஆல்வேஸ் கீப்
த சைல்டு அவேக் இன் மீ. நம்மளுக்கு வந்து நம்ம ஃபேன் பாய் மூமெண்ட்லாம் கண்டிப்பாக இருக்கும் லைஃப்பில். இவங்களுக்கு நம்ம பாடணும், அவங்களுக்கு நம்ம பாடணும். இவங்க மியூசிக்கில் கல்ச்சுரல்ஸ் பாடும்போதும் சரி, நானும் சாமும் விவர் ஆஃப் த சேம் பேண்ட், ஒரே செட்லேருந்து வந்த பாய்ஸ் தான். ஸோ வி நோ ஹவ் ஹார்ட் இட் இஸ் டு பி இன் த பிக்சர். இன்னும் அந்த ஃபேன் பாய்ஸம் இருக்கும்போது மட்டும்தான் நம்ம மைண்ட் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இட்ஸ் மேஜிக், யூ நெவர் நோ. இன்னைக்கு எங்கே வேணா கால் வரலாம், இன்னைக்கு இப்போ கூட கால் வரலாம், நம்ம சொல்லவே முடியாது. வரலாம். அதே மாதிரி கேட்கறதுலயும் தப்பு கிடையாது. அழுகிற குழந்தைக்கு தானே பால் கிடைக்கும். இல்லை, தட்ஸ் வாட் ஐ மென்ட். அண்ட் இந்த மேனிஃபெஸ்டேஷன் விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப ஐ பிலீவ் இன் இட். பிகாஸ் நானும் அதை தான் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆனஸ்ட்லி ரொம்ப வருஷமா பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ யூ ஹேவ் டு பிலீவ். அது உங்களுக்கு தான் அப்படின்னு நீங்கள் பிலீவ் பண்ணி அதுக்கு மேலே நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா மற்றது இட்ஸ் நாட் இன் யோர் கண்ட்ரோல். எப்போ நடக்கணும்னு இருக்கோ அப்போ இட் ஆல். I actually agree with அவங்க சொன்ன மேனிஃபெஸ்டேஷன் பாயிண்ட். நான் வந்து ஜென்ரலி வேர்ட்ஸ்லேயே ஒரு பவர்ஃபுல் மேனிஃபெஸ்டேஷன் இருக்குன்னு நம்புறேன். அந்த வேர்ட்ஸ் சாங்காக மாறும்போது அந்த மேனிஃபெஸ்டேஷன் பவர் இன்னும் அதிகமாகுதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ ஐ ஆல்வேஸ் டெல் whoever I work with, அதாவது நான் பாடுற பாட்டாக இருந்தாலும் நான் கம்போஸ் பண்ண பாட்டாக இருந்தாலும், அந்த பாட்டில் நம்ம எழுதுகிற லிரிக்ஸ் வந்து உண்மையிலே இது நம்ம இப்போ எழுதுகிறோம், ஆனால் நாளைக்கு இது நம்ம லைஃப்பில் நிஜமாவே நடந்தால் ஓகேவா அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம கேட்போம் ஸ்டுடியோவில். அது ஓகேயா இருந்தால் மட்டும்தான் அந்த பாட்டை அப்படி பாடணும். அது சப்போஸ் ஏன்னா அது பாடிட்டா அது நடந்துடும் நம்ம லைஃப்லங்கிற ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப் நான் ஒன்று வச்சுருக்கேன். நானும் அதை ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். ஆக்சுவலாக அதான் நான் ஒரு பாட்டாகவே இப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தேன், மனிதம் உங்கட்டும் சொல்லிட்டு. அதில் வரிகள் பார்த்தீங்கன்னா, தீராத சோகம் திறவே, ஓயாத துன்பம் ஓயவே, வாழாத வாழ்க்கை வாழவே நாம் இங்கே வந்திருக்கிறோம், பிணியெல்லாம் மாய்ந்து போகட்டும், பசியில்லா வாழ்க்கை கிட்டட்டும், திசையெங்கும் இசையை கேட்கட்டும், மனிதம் ஓங்கட்டும் அப்படின்னு எழுதிப்பேன். ஸோ நன்றி. ஸோ அது சொன்ன மாதிரி ஆஸ் எ மியூசிஷனாக வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு சமுதாய பொறுப்பு இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஸோ அவங்க பண்ணுற ஒரு விஷயத்துலையுமே வந்து they can create impact நான் ரொம்ப நம்புறேன். ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க எல்லாருமே ரியாலிட்டி ஷோ த்ரூ வந்தவங்க. பட் ஐ திங்க் என்ன ஸ்டுடியோ சீக்கிரம் அனுப்பிடுவீங்க ஜட்ஜா கண்டிப்பா அனுப்புவோம். பட் யூ டெல் மீ, ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிஷியனா யூ ஆர் an all-rounder. You can write, you can sing, you can produce songs. How different it is than just being a playback singer? சிங்கிங் இருக்கு, பிளேபேக் சிங்கிங் இருக்கு. பிளேபேக் சிங்கிங் இஸ் ஆக்சுவலி பீயிங் அன் ஆக்டர் ஐ பிலீவ். இல்லை பிகாஸ் அந்த ஏன்னா நம்ம கம்ப்யூட்டரை வச்சு we can correct pitch, we can correct timing, you can even AI வச்சு you can even change your voice now. ஆனால் எக்ஸ்பிரஷன் கிரியேட் பண்ண முடியாது. அந்த எக்ஸ்பிரஷனோட ஒரு பாட்டை பாடுறது தான் ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு பிளேபேக் சிங்கிங். அண்ட் அது ஒரு டீப் ஸ்டடி. அது வந்து ஆக்சுவலி இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பல வருஷம் ட்ரெயின் ஆகி ரெடி ஆகிருக்காங்க அதில். ஸோ ஐ எம் ஆக்சுவலி நாட் ஃபிட் டு பி ஆன் திஸ் பேனல். நோ, பட் ரியலி ஐ மீன் நான் வந்து எனக்கு என்ன பாட வரும்னு எனக்கு தெரிஞ்சு அதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கு பாட்டு எழுதி ஒன்று ரெடி பண்றேன். ஆடிங் டு ஹிஸ் பாயிண்ட் எதுவுமே இல்லை, இவ்வளோ ஹம்பிளா இருக்காரு. நான் ரீசெண்ட் டைம்ஸ்ல எனக்கு இவரோட மியூசிக் நான் ரொம்ப பிடிக்கும். இட் ஸ்டாண்ட்ஸ் அவுட். இப்போ வந்து ரஹ்மான் சார் சாங் கேட்டால் எப்படி ரஹ்மான் சார்னு தெரியுமோ, அனியானா சாங் கேட்டால் எப்படி அனியானான்னு தெரியுமோ, யுவன் சார் அந்த மாதிரி இவரோட மியூசிக்கு இவருதுன்றது தெரியும். நான் இவருக்கு மெசேஜ் போட்டிருந்தேன், லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க்கிங் வித் யூனா அப்படின்னு சொல்லும்போது ஹி வாஸ் வெரி ஸ்வீட். ஹி வாஸ் லைக் பே கண்டிப்பாக நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஹி வாஸ் லைக் வெரி வெரி ஸ்வீட் அண்ட் நைஸ் மீட்டிங். Thank you for your kind words. I think அந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் எழுதவும் செய்யலாம், கம்போஸும் பண்ணலாம், பாடலாங்கிறது வந்து எஸ்பெஷலி லிரிக்ஸ் எழுதுறதுலாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஐ திங்க் அது நான் ரொம்ப எல்லாமே பெரிய கொஞ்சம் சுமாரா பண்ணுவேன், gift பட் தான். எனக்கு தெரிஞ்சதை வச்சு அது ஒரு நல்ல பேக்கேஜா ரெடி பண்ணலாம். அதேதான். He's just a jack of all trades and Yeah, master of all trades. Master of none. ரொம்ப கர்நாடகாலாம் ஷேர் இல்ல உண்மையிலேயே சொல்றேன். ஆனா ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிஷியனுக்கு இருக்கிற சேலஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து இன்னுமே அது பெருசா இருக்குமா, இல்ல இஸ் இட் லைக் வித் பார் டு அதர் சிங்கர்ஸ், அதர் வோக்கலிஸ்ட்ஸ்? இட்ஸ் டிஃபரண்ட் சேலஞ்சஸ். இண்டிபெண்டன்ட் மியூசிக்னா அதான் அந்த லிரிக்கும் ரெடி பண்ணும், அதை எல்லாமே பண்ணதுக்கு அப்புறமும் அதுக்கு அதை எப்படி ப்ரொமோட் பண்ணுறது, அதுக்கு ஒரு வீடியோ பண்ணி அது ஒரு தனி ஸ்ட்ரகிள். பிளேபேக் சிங்கிங்னா அதில் ஒரு தனி ஸ்ட்ரகிள் இருக்குது. பிகாஸ் யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் தட் ஆப்பர்ச்சுனிட்டி டு கம். when that opportunity comes அதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். ஸோ அது எல்லாமே ஒரு ஸ்ட்ரகிள் தான். அதாவது ஸ்ட்ரகிளே இல்லாமல் யாருமே இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டாங்க. எல்லாருமே ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்திருப்பாங்க. I choose not to think about the struggle.
அதை பத்தி யோசிச்சா ஒரு மாதிரி சேட் ஆயிடுவேன். வேணாம், அது ரொம்ப ஒஸ்டா போயிடும் ப்ரோ. வேணாம். ஏன்னா அந்த சோகங்களா அந்த மனுஷன்லாம் அழுதுருவாரு. தம்பி கம்பெனி சீக்ரெட் வெளியே சொல்லக்கூடாது. We spoke about artificial intelligence a while ago. ரீசெண்டா ரஹ்மான் சார் வந்து லால் சலாம்ல பம்பா வாக்கி அவர்கள் அண்ட் ஷாகுல் ஹமீத் அவர்களோட வாய்ஸை யூஸ் பண்ணி பாட்டு பண்ணியிருக்காரு. AI அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து how much do you think is a boon or a bane for each of you personally as a musician? ஒரு சைடு வந்து நினைக்கிறப்போ நம்ம கூட இப்போ இல்லாத ஒரு லெஜெண்டரி சிங்கர்ஸோட வாய்ஸை கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு. இன்னொரு சைடு ஐயோ நமக்கு சான்ஸ் இருக்குமா இல்லையோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. என்னைய பொறுத்தளவில் அதுதான். ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக இதை ஆட் பண்ணுறதுக்கு ரக்ஷிதா அவங்க சொன்ன மாதிரி என்னதான் டெக்னாலஜி வந்தாலும் நீங்கள் வந்து அந்த சிங்கர் வேணும்னும் போது அவங்களோட யூனிக்னஸ் வேணும்னும் போது அவங்க கிட்ட தான் வருவாங்க. ஸோ எதுக்காக அப்போ கூட ஏஐல யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த சிங்கர்ஸோட யூனிக்னஸை கொண்டு வரதுக்காக தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்களே தவிர அந்த மாதிரி இல்லைன்றதுக்காக இல்லை. ஸோ அவங்க யூனிக்னஸ் அந்த டிம்பர் அவங்க கம்போசருக்கு தேவைப்படுது, அதை கேட்கறன்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால தான் அதை யூஸ் பண்ணுறாங்க. இப்படி எடுத்துக்கலாம். 50-50 தான் ஆக்சுவலி. ஐ திங்க் இட்ஸ் அ மிக்ஸ் பேக். பிகாஸ் அண்ட் லால் சலாம்ல அந்த ட்ராக் வந்து ஐ திங்க் மோஸ்ட்லி ஒரு நொஸ்டால்ஜியா ஃபேக்டர் கிரியேட் பண்ணுறதுக்காக ஐ திங்க் ரஹ்மான் சார் வந்து பண்ணியிருப்பாரு. அண்ட் அவரோட ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் 1995 அவர் வந்து இன்டர்வியூவில் சொல்கிறப்போ இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வந்தப்போ அவரே சொல்லியிருக்காரு தட் ஒரிஜினல் சிங்கர்ஸோட அதாவது அந்த எக்ஸ்பிரஷனோ அந்த ஃபீலோ கொண்டு வர முடியாமல் இருந்தாலும் வேற ஒரு வாய்ஸ் வச்சு ஒரு ரீக்ரியேஷன் மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லியிருந்தார். 1995 ப்ரெடிக்ட் பண்ணது வந்து he has executed it in 2024 ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆல்பமில். அட் த சேம் டைம் நியூ சிங்கர்ஸ்க்கும் வாய்ப்பு கொடுத்து எல்லாமே. ஸோ ஐ திங்க் ஒழுங்காக யூஸ் பண்ணால் ஐ திங்க் ஏஐ ஒரு பேலன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு பண்ணலான்னு தோணுது. ஐ மீன் he has started it now. So it was really interesting. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஏஐ வந்து நம்ம அந்த நான் கேட்க முடியாத ஒரு வாய்ஸஸ்லாம் வந்து இப்போ நிறைய வந்து நம்ம கேட்குற மாதிரி ஆகுது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக மூவிஸில் மட்டும் இல்லாமல் ரத்தமாரி சாங்கு கூட நம்ம எஸ்பிபி சார் பாடியிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெர்ஷன் வந்து நிறைய அது வந்து லிட்ரலி அவங்கள திருப்பி நம்மளுக்கு கொண்டு வருது. பட் அட் த சேம் டைம் கடவுள் வந்து ஒரு பிறப்புன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு எண்டோ வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ திங்க் அது ஒன்று முடிஞ்சால் இன்னொருத்தவங்களுக்காக அது பிறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஸோ அந்த இன்னொருத்தவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு விட்டு போகுதுன்ற ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இருக்குது. மற்றபடி ஐ திங்க் அவ்வளோ லெஜெண்டரி சிங்கர்ஸோட வாய்ஸஸ் வந்து திருப்பி அவங்க பாடுற மாதிரி கேட்கறதுல வந்து தேர் சோ மச் ஹாப்பினஸ் இன் இட். ஜப்பான்ல தேர் இஸ் அ ஆர்டிஸ்ட், அவங்க ஆர்டிஸ்ட் பேர் மறந்துட்டேன், பட் தே டோன்ட் எக்ஸிஸ்ட். இது ஒரு ஃபிக்ஷனல் ஆர்டிஸ்ட். வாய்ஸ் வந்து ஏஐ, பட் அந்த ஆர்டிஸ்டே வந்து ஏஐ. அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு ஃபேஸ் எல்லாமே வந்து ஏஐ. அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரு டீம் ஆஃப் ரைட்டர்ஸை வச்சு, ப்ரொடியூசர்ஸை வச்சு, சவுண்ட் இன்ஜினியர் வச்சு, அதுக்கு லைட்டிங் பண்ணி, அதுக்கு விஷுவல்ஸ் பண்ணி, அதுக்கு ஒரு லைவ் ஷோ போட்டு, அந்த லைவ் ஷோ டோக்கியோவில் நடக்குது. அதுக்கு டிக்கெட் வாங்கி 80,000 பேர் வந்து பார்க்குறாங்க அந்த ஆர்டிஸ்ட்டை. திஸ் இஸ் ஹேப்பன்ட் 2 years ago before this AI revolution. எல்லாத்துலயும் ஃபார்வர்டா, so always advanced. So I think ஏஐங்கிறது வந்து இட்ஸ் a tool. It can replace jobs, it can create jobs. தெரியல, we'll see where it goes. நம்ம எதுக்கு கரெக்டா யூஸ் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஆமா. ஆனா எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான், நம்ம காலேஜ் படிக்கும் போதெல்லாம் இப்பெல்லாம் அசைன்மெண்ட் பசங்களாம் வந்து ஏஐ வச்சு டப்புன்னு பண்ணிடுறாங்க. அப்போ இருந்துச்சா இல்ல நம்மலாம் விக்கிபீடியால போட்டு ஒரு 10 பேர் அதே போட்டிருப்பானுங்க, மட்டும் மாத்தி அப்படியே கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறது என் வருஷம். ஆக்சுவலி இன்ஃபேக்ட் ஃபியூச்சரில் நான் அது எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்னா, நான் வந்து ஃபியூச்சரில் ஐ கால் அப் ஆதி, எப்படி லைக் ஆதித்யா நான் ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணியிருக்கேன், இந்த பாட்டு நீ பாடினா நல்லாயிருக்கும், நீ பாடிட்ட, நான் பேமெண்ட் மட்டும் அனுப்பி விட்டுறேன். ஏன்னா ஐ வுட் ஹாவ் யுவர் ட்ரெயின்ட் வாய்ஸ். வரவே தேவையில்ல, அது இருக்கு. ஆமா, ஆக்சுவலா சிங்கர் நம்மளுக்கு அந்த, ஏன்னா இப்ப வந்து ஒரு பாட்டு பண்றோம், knowing the rights factor and all, no, but entire பாட்டு வேர்ட் இந்த ஒரு விஷயத்துல சேடான விஷயம்னா, being in the studio and spending hours and knowing the song itself is a magic. இப்போ வந்து என்ன ஒரு இடத்துல போய் வேலை பண்ண சொன்னீங்கன்னா என்னால் பண்ணவே முடியாது, நான் படிப்புல பெரிய 0, பட்
மியூசிக் இப்போ வந்து நம்ம கரியராக நான் ஆப் பண்ணுறது தாண்டி எனக்காக வந்த ஒரு வரும், நம்ம எல்லாருக்குமே அது கிடச்ச ஒரு வரும். ஸோ அப்படி இருக்கும்போது ஃபார் சிங்கிங் அ சாங் வி ஆர் ஹீலிங் அ லாட் ஆஃப் பீப்புள். இப்போ ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாங்க, அவங்க எஃப்எம்மில் கேட்குறாங்க, அவங்க போகிற வழியில் கேட்குறாங்க, ஒர்க் பண்ணும்போது பாட்டு கேட்குறாங்க, நம்ம சாங் கேட்குறாங்கல்ல. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸ்விட்சர்லாண்டில் ரீசெண்டாக வந்து ஒரு நைட் சைடில் வந்து நைட் டைமில் வந்து என்னை வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து டிரைவ் கூப்பிட்டு போயிருந்தாங்க. நம்ம வந்து நிறைய சாங்ஸ் வந்து ஹிட்டே ஆகாதுன்னு நினைப்போம். நம்ம பாடின சாங்ஸ் ஹிட் ஆகலை, இப்போ யாருக்குமே தெரியல. சரி ஓகே திஸ் சாங் இஸ் பாஸ்ட், அடுத்த சாங் என்னன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். நான் வந்து ஒரு பாட்டு பாடியிருந்தேன் நிவாஸ் கே பிரசன்னாக்கு, கண்ணை கண்ணை காட்டுனான்னு சொல்லிட்டு. அதோட லிரிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சாங் பெருசாக ஹிட் ஆகலைன்னு நான் நிறைய தடவை ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் அந்த சாங் வந்து நான் ஸ்விட்சர்லாண்டில் நைட்டு ஒரு 11 மணி 11:30 மணிக்கு போயிட்டு ஒரு லேக் சைடில் உட்காந்துட்டு இருக்கேன். அந்த கும்பலில் 15 பேர் உட்காந்து அந்த பாட்டை பாடிட்டு அவனுங்க வந்து அப்படியே தனியாக ஒரு ஜோனில் இருக்காங்க. அவங்கக்கிட்ட நான் சொல்கிறேன் இந்த சாங் நான் தான் பாடினது அப்படின்னா அவங்களுக்கு தெரியவே இல்லை. பட் அந்த சாங் அவங்க பாடுறாங்கல்ல, அந்த ஒரு மேஜிக் தான் நம்மளுக்கு மியூசிக் கொடுக்குற கூஸ்பம்ப்ஸ். ஸோ அதை நாங்களாம் ரொம்ப ஹாப்பியாக பண்ணிகிட்டு இருக்கோம். அது எங்களுக்கு வி ஆர் கெட்டிங் பெய்ட் ஃபார் இட், வி ஆர் கெட்டிங் லவ் ஃபார் தேட் அண்ட் தட்ஸ் மியூசிக். சாரே கூட சொல்லியிருந்தாங்க, ரஹ்மான் சாரே இந்த ஏஐ வெர்ஷன் பற்றி பேசும்போது ஒரு 70-80% கிட்ட தான் எடுத்து வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன இருந்தாலும் அந்த ஒரிஜினாலிட்டி அதை பீட் பண்ணவே முடியாது. Anyway, but the next question I want to ask is, so the day you decide to be an artist, you sign up for volatility, unpredictability. It's a very insecure business to be in. Yeah. Have you ever thought of a plan B? Music la edume work agalana, I'll start a cafe guy. The madri edavudhu ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கலாம்னு முதல்ல பிளான் பண்ணேன். நைஸ். ஆக்சுவலாக ஐ எம் கேப்பபிள். நான் வீட்டு பெருக்கி துடைக்கிறது நிஜமாக சொல்கிறேன், ஹானஸ்ட்லி ஐ எம் கேப்பபிள் ஆஃப் டூயிங் தட். ஒரு நாளைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 to 3 hours ஒர்க்கு, மார்னிங் அண்ட் ஈவினிங் ஒரு 6 hours ஒர்க். மற்ற நேரம் ஜாலியாக இருக்கலாம். ஆக்சுவலாக PS5 விளாட்லாம், ஆமாம் படம் பார்க்கலாம். நிஜமாக ரொம்ப ஹானஸ்டாக எங்கள் அம்மா அப்பாலாம் கேட்டால் அதை ஆன்சராகவே சொல்லிருக்கேன். எங்கள் அம்மாலாம் என்ன முறைப்பாங்க லிட்டரலாக, அந்த லெவலுக்கு இருந்திருக்கேன். பிளான் பியா ஐ திங்க் பர்சனலி நான் இப்போதைக்கு எதுவுமே யோசிச்சதில்லை. ஐ எம் ஃபிகரிங் இட் அவுட். ரொம்ப அன்பிரடிக்டபிள் பிஸ்னஸ். அஃப்கோர்ஸ் நாங்கள் இருக்கிற இண்டஸ்ட்ரியே ரொம்ப கிராஃப் வந்து இப்படி இருக்கும். லைக் லிட்ரலி ஒரு 10-12 days எதுவுமே பண்ணாமல் வீட்டில் இருப்போம். அண்ட் அட் த சேம் டைம் அடுத்த 15 days பார்த்தா தூங்க சாப்பிட கூட டைம் இருக்காமல் அவ்வளோ பிஸியாக இருக்கும், அவ்வளோ ட்ராவல் அது இதுன்னு இருக்கும். ஸோ ரொம்ப அன்பிரடிக்டபிள் ஐ திங்க். பட் அப்படி பார்த்தா லைஃபே அப்படி தானே, அடுத்து என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. ஸோ ஐ திங்க் அதுலேயும் ஒரு ஃபன் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். அந்த அன்பிரடிக்டபிலிட்டியில் ஒரு ஃபன் எனக்கு தெரிஞ்சு. ஆக்சுவலி இந்த இன்டர்வியூ கூட நிறைய யங் ஆஸ்பைரிங் மியூசிஷியன்ஸ் ஆர்டிஸ்ட்லாம் இதை கேட்டுட்டு இருப்பாங்க. ஐ திங்க் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு இது சொல்லியே ஆகணும். மியூசிக் வெதர் இட்ஸ் பிளேபேக் சிங்கிங் வாட் எவர் எனி ஜாப் இன் திஸ் மியூசிக், அது ஒரு ஃபுல் டைம் ஜாபுங்க. அது ஃபுல் டைம் எஃபர்ட் நம்ம போடலைன்னா அதுக்குள்ள யூ கான்ட் ஒரு இடம் பிடிக்கிறது வந்து இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஸோ ஐ பிலீவ் நான் இது வரைக்கும் மீட் பண்ண இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க யாருமே பிளான் பியோட ஒர்க் பண்ணல. எல்லாருமே இதான் பிளான் ஏ, தெர் இஸ் நோ பிளான் பி. பிளான் பி இஸ் பிளான் ஏ. அதுதான் நானும் சொன்னேன். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் ஆக்சுவலி யூ கேன் ஃபைண்ட் ஒரு இடம் பிடிக்க முடியும் இந்த இடத்துல. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் நிறைய இப்போ வந்து we are making some money and all that, so life is good. பட் இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தோம். அந்த டைமில் வந்து யூ ஹேட் டு கோ கெட் அ செகண்ட் ஜாப் டு மேக் சம் மணி. அப்போ அதெல்லாம் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தபோது என் மைண்டில் தான் யோசிப்பேன், விச் இஸ் லைக் ஓகே காசு வருது, காசு போகுது, ரெண்ட்டு கட்டுறோம், மியூசிக் டைம் வந்து பர் டே 1 hour ஆகுது, 2 hours ஆகுது. 2 hours ஒரு ஜாபில் போட்டால் அது இட் ஒன்ட் ஒர்க். ஸோ அப்புறம் ரிஸ்க் எடுத்து செகண்ட் ஜாப் இல்லை, இதான் பிளான் A to Z இதுதான் சொல்லி உட்காரும்போது தான் திங்ஸ் ஸ்டார்ட் ஒர்க்கிங் அவுட். அண்ட் ஆல்சோ ஜென்ரலி எதுவுமே பிளான் பண்ண முடியாது. நார்மலாகவே எந்த மியூசிக் டைரக்டர் எப்போ கூப்பிடுவாங்கன்றது சொல்ல முடியாது. ஸோ இதுலேயே ஒரு பிளான் இல்லாதப்போ நம்ம இன்னொரு பிளானை வைக்கவே முடியாது. ஸோ பிளான் பி இருந்தாலே யூ ஆர் நாட் ஷுர் அபவுட் யுவர் செல்ஃப். அதுதான். மற்றபடி லைக் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நோக்கி ஓடும்போது கண்டிப்பாக வந்து அட் சம் பாயிண்ட் இட் வில் ஹேப்பன். என்னைய பொறுத்தளவில் பிளான் பி வந்து இந்த மியூசிக்கை சுற்றியே தான் இருக்கும். ஓகே அடுத்து லிரிக்ஸ் எழுதலாம், இல்லை நம்மளே கம்போஸ் பண்ண கற்றுக்கலாம், பாடுறதை தாண்டி. அடுத்து என்னை பொறுத்தளவில்
அதுதான் என்னோட பிளான் பியா இருக்கும் கண்டிப்பா. எக்ஸாக்ட்லி. ஆக்சுவலி எனக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். என்னோட பிளான் பி வந்து ஒரு ரெக்கார்ட் லேபிள் வச்சிருக்கேன், பிளான் சி வந்து ப்ரொடியூசர் ஆயிட்டேன், பிளான் டி வேற அதுக்குள்ளேயே ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு இருப்போம். இப்போ நான் அதான் பண்ணிட்டு இருக்கேன். ஹிமாச்சலில் ஒரு லாஸ்ட் 3 months அட்வான்ஸ் மியூசிக் ப்ரொடக்ஷன் பர்சியூ பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு 2 months இருக்கு. ஸோ என்டையர் ப்ராசஸ் ஆஃப் மியூசிக் ப்ரொடக்ஷன் லைக் ஃப்ரம் த ஸ்க்ராச் டு அவுட் கொடுக்குற வரைக்கும் எல்லா ப்ராசஸும் இப்போ படிச்சுட்டு இருக்கு. ஸோ இப்போது அட்வான்ஸாக இன்னும் செமி மாடல் சிந்தெல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இதுதான் திஸ் இஸ் மை பிளான் பி. லைக் அவர் சொன்ன மாதிரி சாம் சொன்ன மாதிரி மியூசிக் சம்மந்தமாகவே லைக் நாட் ஓன்லி சிங்கிங். ஆக்சுவலி இன்னும் சொல்லப்போனால் ஐம் நாட் அ ட்ரெயின் சிங்கர். நான் வந்து மியூசிக் படிக்கலை. ஐ மீன் நான் படித்து பாடி தப்பாக பாடி அசிங்கப்பட்டு அப்படி கற்றுக்கிட்டே வந்தேன் நானும். ஸோ அப்படி இருந்தாலும் லைக் எவ்வளோ நாள் இதே நம்பி இருக்க முடியும்னு எனக்கும் தெரியல. ஸோ அடுத்தவங்க வாய்ப்பு கொடுப்பாங்கன்ட்டு நம்ம நம்பி இருக்கிற விட நமக்கு என்ன வர முடியுமோ நம்ம இதில் சர்ச்சிங் பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியும். ஸோ அதுக்கு நம்ம என்ன அப்டேட் பண்ணிக்கலாம் மியூசிக்கலாக டெக்னிக்கலாக. ஸோ அது ரொம்ப நாளாக எனக்கு ஒரு குறையாக இருந்துச்சு. இன்னும் அந்த ஒரு கிளாரிட்டி இல்லை அந்த கிராமரில் பேசிக்லன்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் இப்போ பர்சியூ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி தட்ஸ் மை பிளான் பி அரௌண்ட் மியூசிக். ஸோ அந்த மாதிரி மியூசிக்கை சுற்றியே தான் இருக்கும். எஸ் என்னோட லைஃப்லேயுமே வந்து எங்களோட காலேஜ் பசங்களோட லைஃப்பில் ஜென்ரலாகவே ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் ஒரு பையன் மேலே வரானா அது கண்டிப்பாக மேலே வந்திருக்கான் அப்படின்னு நினைக்கிறப்போ ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் தான் வந்து கண்டிப்பாக இருக்கும். என்னோடதுலேயுமே சரி, நானே எல்லாம் பெங்களூருக்குலாம் போயிட்டு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா தங்க வேண்டியதாயிடுச்சு. அது என்ன காலேஜ் அங்கே பெங்களூரில் ஒரு பெரிய காலேஜ் அது எம்சிசி மாதிரி அங்கே ஒரு காலேஜ்னு வைங்களேன். அங்கே பாடுறதுக்கு போனோம். அடுத்த நாள் தங்குறதுக்கு காசு இல்லை. கால் பண்ணி எல்லாரோட அம்மா அப்பா கிட்ட இருந்தும் வேற என்ன பண்ண. ஆமாமா ஆக்சுவலா பசங்களை பத்தி தெரியும் உங்க எல்லாருக்குமே. பாடுறதுக்கும் போவோம், சைட் அடிக்கிறதுக்கு போவோம், கேர்ள்ஸ் காலேஜ் கண்டிப்பா இருக்கும். பட் ஆனா அங்க 2 days வந்து கல்ச்சுரல்ஸ் நடக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு செட் ஆஃப் சோலோ சிங்கிங்லாம் ஒரு நாள் நடக்கும், குரூப் சிங்கிங், லைட் மியூசிக் எல்லாம். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு நாள் இருக்கிற ஈவெண்ட் வந்து அடுத்த நாள் தள்ளி போயிட்டாங்க. நீங்கள் யார்ட்டையுமே காசு இல்லை ஒரு நாள், அதுவும் காலேஜில் வந்துட்டு இது நாங்கள் அனுப்பல, நீங்களாவே போகிறீங்க, நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போலாம் ஹெல்ப் பண்ணது ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் சூப்பர் சிங்கரில் உள்ளார வந்தது வந்து தீபன்னு. நான் தீபனுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் இந்த டைமில். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏன்னா நான் வந்து ஊர்லேருந்து இங்கே வந்து தங்கி படிக்கிற பையன். ஸோ 700 தான் உனக்கு வாரத்துக்கு அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா அப்பா அனுப்புவாங்க. ஏன்னா வந்து கெட்டு போகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது தனியாக இருக்கிறப்போ. ஸோ அவங்களுக்கு அந்த பயம் இருந்துச்சு. அந்த 700 தான் என்னோட வாரத்தை ஓட்ட வேண்டிய நிலைமை. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா கல்ச்சுரல்ஸ் போகணுன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் கட்டினா தான் என்னால் போக முடியும். ஸோ இந்த டைமில் ரூபேஷ்க்கு, சூர்யாவுக்கு, கெஷ்வின், ஸ்டாலின் இவங்களாம் தான் வந்துட்டு அவங்க, ஏன்னா அந்த பசங்க எல்லாம் ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து WCCயில் ஒருத்தவங்க இருப்பாங்க, MCCயில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தான் தெரியும் கல்ச்சுரல்ஸ் எப்போ நடக்கும்னு சொல்லிட்டு. அவங்க தெரிஞ்சுட்டு இங்கே நடக்குதுன்னு சொல்லி அனுப்புறது. அப்புறம் நாங்களாக தேடி கண்டுபிடிச்சி பேண்டோட போய் பெர்ஃபார்ம் பண்ணுறது. இது மாதிரி நிறைய. இது வந்து நான் வந்து தனியாக ஓகே நான் வந்து என்னோட உழைப்பால் தான் வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து ரொம்ப தப்பு. என்னை சுற்றி நிறையா பாசிட்டிவான ஒரு என்ன சரி மக்கள் இருந்தாங்க. என்னோட அப்பா அம்மா சரி நிறைய பேர் இருந்ததுனால தான் என்னோட சாமன்ற வந்து இப்போ ஒரு 4-5 பேருக்கு தெரியணும்னா அதான் காரணம். ஒரு பெரிய சிங்கர் சத்தியமா என்கிட்ட வந்து ஷேர் பண்ணாரு. அது என்கிட்டன்னு இல்லை, ஒரு இன்டர்வியூ மாதிரி பண்ணும்போது அந்த கான்வர்சேஷன்ல ஷேர் பண்ண ஒரு விஷயம். நல்ல ஒரு சிங்கர், தரமான பாட்டுக்காரர், பெரிய ஒரு படத்துக்கு பெரிய ஒரு மியூசிக் டைரக்டருக்கு பாடிட்டு வந்துட்டார். தியேட்டர்ல ஃபேமிலி எல்லாம் கூப்பிட்டு போயிருக்காரு. நம்ம பாட்டு இப்போ வரும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதே பாட்டை, அவரோட ஜான்ருக்கு ஏத்த பாட்டு தான் இது, அதே பாட்டை இன்னொரு பெரிய ஆக்டர் வந்து பாடி ரீப்ளேஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. ஓகே, ஸோ ரொம்ப வருத்தமா இருந்தது சப்னா அப்படின்னு சொன்னாரு. சார் நான் என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னு நான் இருந்தேன். பட் ஹவு டு யூ see this trend of actors replacing singers and it becoming a hit and then you missing an opportunity? Singers are also becoming actors now. ரெண்டுமே நடக்குது. ஃபியூச்சர் ஆக்டர் திடீர்னு கோத்துட்டாரு. நம்மளே பாட்டு பாடி நம்மளே நடிச்சா உண்டு. இல்ல அது ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு ட்ரெண்ட் மாறிட்டே இருக்கு. அதுக்கு ஏத்தபடி நம்மளும் ரெலவெண்டா போயிட்டே இருக்கிறது தான். ஐ திங்க் வீல் ஸ்டே ரெலவெண்ட். அதர்வைஸ் அப்படியே மறந்து எங்கேயோ போயிடுவோம்னு நினைக்கிறேன். பட் கஷ்டமா தான் இருக்கும். எனக்கும் தெரியும். பிகாஸ் நான் பாடின பாட்டு மூவில கூட வரல. பொன்னியின் செல்வன்ல நான் பாடின சொல் பாட்டா ரொம்ப ரொம்ப அன்பு கிடைச்சு ரொம்ப இதுவா இருந்துச்சு. பட் இட் வாஸ் நாட் இன் த மூவி தியேட்டர்ல. வாட் a beautiful song. Thank you. ஸோ பட் அஃப்கோர்ஸ் அந்த மொமெண்ட்ல நம்மளுக்கு ஐயோ நம்ம பிக் ஸ்க்ரீன்ல நம்ம வாய்ஸ் கேட்காம, அதுவும் அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்க்கு கேட்காம பார்க்காம போயிருச்சே அப்படின்ற ஒரு இது இருந்தாலும் வேற ஏதாவது வரும் அப்படின்னு அட்லீஸ்ட் நான் அப்படிதான் நினைச்சு பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அட் த சேம் டைம்
நான் சொன்ன மாதிரி ட்ரெண்ட் மாறிட்டு தான் இருக்கு. இப்போ நம்மளும் சிங்கர்ஸ்லாம் போய் நிறைய பேர் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க மூவிஸ்ல. அப்போ ஆக்டர்ஸும் அப்படிதான் நினைப்பாங்க, சே நம்மளை விட்டு இவங்க ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினைப்பாங்க. ஆக்சுவலி இது வந்து இப்போ உள்ள ட்ரெண்டு கிடையாதுங்க, இது அப்பையிலேருந்து இருக்க ட்ரெண்டு தான். இது அப்போலேருந்தே தியாகராஜ பாகவத்துலேருந்து அவங்களே தான் பாடி நடிப்பாங்க. ஆக்சுவலி இப்போ வந்து நடுவில் நிறைய பேர் அதை பண்ணாமல் இப்போ திரும்பி பண்ணுறதுனால நமக்கு அப்படி தெரியுது. ஆக்சுவலாக அது இது புதுசு கிடையாது. ஆக்சுவலி இது அப்போலே இருந்தது, நடுவில் பண்ணல, திருப்பி இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. பட் எங்களுக்கு வந்து நீங்கள் சொன்ன திருப்பியும் அதே பாயிண்ட் தான். ஸோ அந்த ஆர்டிஸ்ட்க்குன்னு அவங்க தேவைன்னும் போது அவங்ககிட்ட வருவாங்க. பட் ஆக்டர்ஸேன்னு எல்லாரும் பாடும்போது எங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு குறைய தான் செய்யும். அது அந்த ஒரு இம்பேக்ட் இருக்குது. பட் இது எப்பயுமே இருந்துட்டு இருக்க ஒரு விஷயம் தான் அது. அண்ட் இப்போ இண்டி சீன் வந்து வளர்ந்துட்டு இருக்கிறதுனால ஐ திங்க் பாடுறவங்களே ஆக்டும் பண்ணுறாங்க. ஸோ வாய்ஸ் யாராக இருப்பாங்களோ அதே தான் ஃபேஸாகவும் இருக்கும். அது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். இந்தியாவில் அது இப்போ வளர்ந்துட்டு, வெஸ்டர்னில் நம்ம ரொம்ப வருஷமாக பார்த்துட்டு வந்திருக்கிற ஒரு ட்ரெண்ட் தான் இது. பட் நம்ம ஊரில் இது அதிகமாக இப்போ வளர்ந்துருக்கிறப்போ ஐ திங்க் எல்லாருக்குமே ஒரு ஸ்பேஸ் இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன், கிரியேட்டிவ் ஸ்பேஸஸில். அதையும் தாண்டி whichever works best for the film. பட் அந்த ஆக்டர் பாடினா அந்த பாட்டு வந்து படத்தில் ஒன்றும் நல்லா இருக்கும்னு தெரிஞ்சதுன்னா if it goes well and it has much better market. இப்போ வந்து தனுஷ் சார் பாடுறாருன்னா, சிம்பு சார் பாடினார்னா அதுக்கு ஒரு தனி மார்க்கெட் இருக்குது. ஸோ இஃப் இட் ஒர்க்ஸ் பெட்டர், நம்மளுக்குன்னு இருக்கிறது கடவுள் சொல்கிற மாதிரி நம்மளுக்குன்னு எப்பவுமே அது வந்து அந்த படத்துக்கான ஒரு ப்ரொமோஷனாகவும் இருக்குது. ஒரு சாங் வந்து ஒரு படத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த ஒரு பார்ட்டாக இருக்குது. ஸோ அது ஒரு படத்துக்கான ஒரு ப்ரொமோஷனாக இருக்குது. இங்கே இருக்கிற எல்லாருக்குமே அது நடந்திருக்கும். நீங்கள் சொன்னால் எக்ஸாக்டாக அந்த விஷயம் எனக்கும் நடந்தது. ஆக்சுவலாக எனக்கு முன்னாடி நிறைய சிங்கர்ஸ் அதை ட்ராக் பாடியிருந்தாங்க. வெறித்தனம் சாங் வந்து நான் ஃபைனலாக ட்ராக் பாடியிருந்தேன். ஸோ அது தளபதி பாடியிருந்தாங்க. ஸோ இன்கேஸ் தளபதி பாடலைன்னா அது என்னோடய வெர்ஷனில் வந்திருக்கும். ஸோ அது ஃபைனல் எனக்கு முன்னாடி பாடியிருந்தாங்க. பட் என்னோடய வெர்ஷன் ஓகேஆர் மாதிரி இருந்துச்சு. ஸோ பட் தளபதியோட 50th மூவியும் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தினால, அதுவும் இல்லாமல் ரஹ்மான் சாருக்கு தளபதி பாடலன்றதுனால ஸோ அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னன்னா ஒரு பிளேபேக் சிங்கர் அப்படிங்கிறபோது ரெக்கார்டிங் தியேட்டரில் பாடிட்டு போகிற அந்த காலம் வந்து மாறியாச்சு. இப்போ வந்து இஃப் யூர் அ சிங்கர், இஃப் யூர் அ மியூசிஷியன், யூ நீட் டு பி அ பர்ஃபார்மர், right? So it's a singer versus performer kalam in the generation appadingodhu. You need to wear those fancy clothes, you need to be on stage, interact with people, be at concerts, develop your personality in such a way that you know people look at you, oh my god, Afro appadinu paakanumna அவர் வேற ஏதோ யோசிச்சிட்டு இருந்தாரு, எப்போ முடிப்பாங்க அந்த. ஓகே, அதுதான் நான் இல்ல, பட் honestly we massive fans sir. பாக்கணும்னா you need to put in so much effort இல்லையா, as a personality. You're not just a singer, you're a personality now. So how pressurizing do you think this is? Severe pressure. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்டர்வியூக்கு என்னை கூப்பிட்டீங்க, நான் அப்படியே ஷார்ட்ஸ் செருப்பு போட்டு வந்துட்டேன். எல்லாருமே சூப்பராக வந்திருக்காங்க, அவங்க எல்லாம் அவ்வளோ எஃபர்ட் போட்டு வந்திருக்காங்க. நான் அந்த எஃபர்ட் போடுறதுக்கே கொஞ்சம் லேசினஸ் ஃபீல் பண்ணுறேன். இதுதானே நீங்கள் கேட்டீங்க? கைண்ட் ஆஃப், ஆமா, கரெக்ட் தான். இங்கே இன்டர்நேஷ்னல் ஸ்டைலில் இருக்கீங்க ப்ரோ, ஏன் அப்படி சொல்கிறீங்க? யூ லுக்கிங் கூல் ப்ரோ. அதெல்லாம் இல்லை, நேச்சுரலாகவே உங்களுக்கு அந்த எஃபர்ட் போடாமே இருக்கு அந்த லுக். And also Actually, இல்ல, but it is but it is a real responsibility that I feel. அது வந்து மியூசிக் பண்ணுறதே அவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை பாடி அதை ப்ரொடியூஸ் பண்ணி அதை இதெல்லாம் பண்ணி, இட்ஸ் ஜஸ்ட் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் எண்ட்லெஸ். அண்ட் ஸோ உங்களை மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது ஐ ஆக்சுவலி ஃபீல் லைக் envy, பிகாஸ் அந்த விஷயம் பண்ணுறீங்கள நீங்கள் ஸ்டேஜில் போய் அப்படி கலக்குறீங்க. அது ஐ ஹாவ் டு டூ தட் மோர் பேசிக்லி. ஆல்ரெடி டூயிங் இட் ப்ரோ. இல்ல, கலக்கிடுறீங்க என்ன? யா, உங்க வாய்ஸ்க்கு ஒரு கேரக்டர் இருக்கு. பண்ணணும். That's one of the struggles of being an independent musician. And now even playback singers அவங்களும் வந்து இப்போ ஒரு independent musician தான். இப்போ நம்ம பேசின மாதிரி ஒரு சாங் வந்து ட்ராக் பாடுறோம், அப்புறம் கடைசியில் அந்த சிங்கரை ரீப்ளேஸ் பண்ணி வேற ஒரு சிங்கர் அங்கே போடுறாங்க. அந்த விஷயம் இண்டிபெண்டன்ட் மியூசிக்ல நடக்கவே நடக்காது. பிகாஸ் இட் இஸ் யூ ஆர் த ஹீரோ, யூ ஆர் த டிரெக்டர், இதுதான் எல்லாமே. அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்துல அந்த எஃபர்ட் போடுறது வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம். நான் ஒர்க் பண்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே நீங்க பார்த்துருப்பீங்க, அவங்க எல்லாருமே சூப்பரா ரெடி ஆகி வருவாங்க ஸ்டேஜுக்கு, கலக்குவாங்க. வெரி ட்ரூ. பட் இந்த ஜென்ரேஷனில்
என்னை கேட்டிங்கன்னா நான் ஒரு ட்ராக் வச்சுருப்பேன். அந்த ஒரு ட்ராக் வந்து 5 ஒரே ட்ராக்கு ஒரே கலர் 5 வச்சுருப்பேன். எனக்கு அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப பிடிக்கும், மோஸ்ட் கம்ஃபர்டபுள். இந்த இன்டர்வியூக்கும் அந்த மாதிரி ட்ராக் போட்டு ஒரு டிஷர்ட் போட்டு லூஸ் டிஷர்ட் போட்டு வரது தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். பட் we all work on what people like and how they want to look at us. It's not just music or how we sing. அது வந்து எல்லாமே ஃபீலு, வாய்ஸ் கல்ச்சர் இதெல்லாம் தாண்டி how we look, நம்ம ஹேர் எப்படி இது பண்ணுறோம், நம்ம என்ன கிளாஸஸ் போடுறோம், ஸோ இதெல்லாமே we are working. இப்போ ஸ்டேஜுக்கு போயிட்டு நான் இந்த மாதிரி நிற்க முடியாது. I need a jacket. நான் ஜீன் தாண்டி I need something very stylish for people to look at me and என்ன சொல்கிறது get அந்த ஃபீல் இருக்கணும்ல. So we all work on that. Sometimes we hit the right thing, sometimes we don't. ஆனால் ட்ராக் போட்டு ஸ்டேஜில் போய் நிற்க முடியாது. பட் we are the most comfortable in that. பாயிண்ட் என்னன்னா, ஐ திங்க் ரொம்ப வருஷமா நம்ம நல்லா பாடுறோம், டேலண்ட் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். அதை தாண்டி உங்களை ஒரு ஸ்டேஜ்ல பார்க்க வராங்கன்னா, அதை தாண்டி ஒரு எக்ஸ் ஃபேக்டர் ஒரு வாவ் இவங்க எப்படி என்ன வேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த அவுட்ஃபிட்லாம் பார்க்கணுன்னு தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அது இட்ஸ் அன் எக்ஸ்பெரிமெண்டல் ப்ராசஸ். தெர் இஸ் நோ ரைட் ஆர் ராங் வே. ஐ திங்க் யூ கேன் ஹேவ் ஃபன் வித் இட். அட் த சேம் டைம் டீசெண்டாக ப்ரெசன்டபுளாக ஆன் ஸ்டேஜ் இருந்தாலே போதும். ஐ திங்க் இட்ஸ் நாட் அ ராக்கெட் சயின்ஸ். எக்ஸ்பெரிமெண்ட் தான், அவங்கவுங்க எப்படி வேணும். எனக்கு வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ட்ரெஸ் எனக்கு வந்து இது மாதிரி பண்ணணும் அப்படின்றது என்னோட ஆசை. ஏன்னா நம்ம காலேஜ்லலாம் இருக்கும் போது பசங்க ஒருத்தர் சட்டையை மாற்றி போட்டுட்டு ஹாஸ்டலில் இருக்கிறப்போ போவோம். நான் எடுத்து வச்சிருப்பேன், இன்னைக்கு இந்த ஷோ ஐ மீன் இந்த காலேஜ் போகிறோம், இந்த ட்ரெஸ்ஸுக்கு பார்த்தா காலங்காத்தாலே ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் போய் அதை எடுத்து போட்டு போயிருப்பான். ஸோ அப்போது எனக்கு தோணுச்சு, நமக்குன்னு எனக்கு பிடிச்ச ஷூஸ் நான் வாங்கிக்கணும், எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் வச்சுன்னு நான் மட்டும்தான் போடணும். என்னோட ட்ரெஸ்ஸிங் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணணும்னு ஆசை. ஸோ அதுதான். ஒரு ஆக்டர் வந்து ஆக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி, அந்த பிரேக் அவருக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி இல்லை அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி, இவங்க வந்து ஒரு ஏடியா ஒர்க் பண்ணுவாங்க, டிரெக்டர் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணுவாங்க, எடிட்டராக ஒர்க் பண்ணுவாங்க, கேமராமேனாக ஒர்க் பண்ணுவாங்க, ப்ரொடக்ஷன் கேர்ள் பாயாக ஒர்க் பண்ணுவாங்க. பட் ஒரு சிங்கர் அந்த பிளேபேக் இண்டிபெண்ட் பிரேக் கிடைக்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் விஷயங்கள் பண்ணினா யூ கேன் சஸ்டெயின் யுவர் லிவிங்? கத்துக்கிட்டே இருக்கணும். ஆக்சுவலா நீங்க சொல்ல ஃபினான்ஷியலா சொல்றீங்க இல்லையா? ஆமா. அதுக்கு வந்து எங்களுக்கு வந்து நிறைய பேக்கிங் செக்ஷன் கூப்பிடுவாங்க. இப்போ ரீரெக்கார்டிங் நடக்கும். ரீரெக்கார்டிங்ஸ்ல வந்து பின்னாடி வரக்கூடிய வாய்ஸஸ்லாம் வந்துட்டு பேக்கிங் செக்ஷன் சொல்லுவாங்க. அதில் நான் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2009 இப்போது 2017-18 வரைக்குமே கூட இப்பயும் நான் பேக்கிங் பாடிட்டு இருக்கேன் நிறையா. ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இந்த மாதிரி ஒரு 150-200 படங்கள் கிட்ட நிறைய பேக்கிங் வாய்ஸஸ் பாடியிருக்கோம். ஸோ அதுதான் எங்களுக்கு அப்பப்போ கிடைக்கிற ஒரு சின்ன பேமெண்ட். ஒரு பேக்கிங் செஷன் போனோம்னா அப்போ வந்து 2000 ஆரம்பிச்சு 3500 அப்புறம் 5000 வரைக்கும் வந்துச்சு. ஸோ அதுதான் எங்களோட ஒரு சின்ன அங்கங்கே கிடைக்கக்கூடிய சின்ன செஷன்ஸை வந்து அதில் கிடைக்கக்கூடிய பேமெண்ட் வச்சு சர்வை பண்ணிட்டு இருப்போம். அதுதான் ஒரு டைரக்ட் ஸ்ட்ரைட் சாங் படத்துக்கு முன்னாடி எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்கம்னா அதுவாக தான் இருக்கும். அதுக்கு இல்லாமல் சின்ன ஷோஸ் கிடைக்கும். இப்போ கல்யாண ஷோஸ் கிடைக்கும், இல்லை ஏதோ ஈவெண்ட் கிடைக்கும். ஸோ அங்கே போயிட்டு பெர்ஃபார்ம் பண்ணும்போது அதில் வரக்கூடிய இன்கம் தான் எங்களுக்கு சாப்பாட்டுக்கு எல்லாமே எவ்ரிதிங். ஸோ அப்படி தான் என்னோட அது கண்டிப்பாக இப்போ கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஸ்பெண்ட் பண்ணால், ஏன்னா யூல் நெவர் நோ. திடீர்னு சம்டைம்ஸ் வந்து ஒரு 10 நாள் ஃப்ரீயாக இருக்கும், ஒரு 2 நாள் வந்து நம்மளுக்கு இந்த மாதத்தில் வந்து ஒரு ஷோ ஒரு ஈவெண்ட் வருதுன்னா அந்த 2 நாளை வச்சு யூ கேனாட் லைக் அது அந்த காசு வந்துருச்சு, ஓகே இதை நம்ம ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அடுத்த மாதம் கண்டிப்பாக வந்துடும் அப்படின்ற ஒரு தாட்டில் இருக்கவே முடியாது. பிகாஸ் யூல் நெவர் நோ வென் யூல் ஹேவ் யூர் ஒர்க் இருந்தால் தான் காசு. ஸோ அப்படின்றப்போ ஐ திங்க் ரொம்ப அந்த காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் கிடைக்கிற டைமில் நம்மளுக்குன்னு அந்த டைம் வரும்போது அந்த ப்ரைம் டைமில் ஐ திங்க் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் யூஸ் பண்ணி லைக் மேனேஜ் பண்ணுறதுன்றது வந்து இட்ஸ் அ வெரி பிக் திங். ஏன்னா நார்மலாக இப்போ ஒரு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மாதம் ஒர்க் பண்ணி காசு கிடைக்கிற மாதிரி நம்மளுக்கு அப்படி கிடையாது. நானும் நிறைய கோரஸ் பாடிட்டு இருக்கேன் அண்ட் பாடிட்டு இருந்தேன். அண்ட் மெயினாக ஸ்க்ராட்ச் ட்ராக்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு மெயின் சிங்கர் பாடுறதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் ட்ராக் மாதிரி பாடி கொடுத்துட்டோம்னா ஐ திங்க் ப்ரொனன்சியேஷனு அண்ட் அவங்க கம்போஸ் பண்ணி உடனே அவங்களுக்கு அவ்வளோ டைம் இருக்குல்ல, நம்ம பாடுறதை கேட்டு அவங்க பாடிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி நான் நிறைய பாடியிருக்கேன், நிறைய எக்கச்சக்கமாக பாடியிருக்கேன். பெரிய பாடல்களுக்கு நான் ஸ்க்ராட்ச் ட்ராக் பாடியிருக்கேன். அந்த டைம்ல ஐயோ நம்ம பாட்டு நம்ம வாய்ஸ் ரீப்ளேஸ் பண்ண போறாங்களே, தெரிஞ்ச சிங்கரா இருந்தாலும் நம்ம அட்மைர் பண்ணி நம்ம கேட்டு வளர்ந்த சிங்கரா இருந்தாலும் ஐயோ நமக்கா இருந்திருக்கலாமே பாட்டு அப்படின்னு எனக்கு தோணி இருக்கிறது உண்டு. பட் ஐ திங்க் இப்போ இந்த ஒரு நிலைமையில டச்வுட் நான் இருக்கிறப்போ ஐ திங்க் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் வளர்ந்து வந்த ஒரு ப்ராசஸ் தான் இது. என்ஜாய் பண்றதுக்கு ஒரு ஐ திங்க் இன்னும் அதிகமா இருக்கு.
பிகாஸ் அந்த ஹாப்பினஸ் இஸ் மோர். பிகாஸ் அதெல்லாம் தாண்டி வராம திடீர்னு ஓவர் நைட் ஒரு சக்ஸஸ் வந்திருந்ததுன்னா ஐ திங்க் ஐ வுடன்ட் ஹவ் இவ்வளோ நான் உழைச்சு என்னோட சொந்த கால நின்று யாரோட ஒரு ஹெல்ப் ஆஸ் இன் ஒரு பிளெஸ்ஸிங் அப்படின்றதெல்லாம் நிறைய இருந்திருக்கு. பட் என் ஃபேமிலியிலேருந்து யாரும் ஒரு சிங்கரோ மியூசிஷியனோ யாருமே இல்லை, இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களே யாருமே இல்லை. ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய ட்ரீமாக இருந்தது இப்போ நெருங்கி போகிறப்போ எல்லாமே தாண்டி வர்றது ஐ திங்க் இட்ஸ் ஸ்வீட் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு ப்ராசஸ் தான், நம்மளோட ஒர்க்குக்கான ஒரு பலன் தான் அது. அது டக்குன்னு கிடைச்சிருச்சுனாலும் அது ஒரு என்ன அதான் நம்ம பண்ணா வந்துருதேன்ற ஒரு கான்ஃபிடென்ஸும் ஓவராக வந்துடும். ஸோ அந்த ஒரு கஷ்டங்கள் அந்த ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறதுனால தான் நமக்கு ஒரு விஷயம் லைஃப்ல நடக்கிறப்போ அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் கிடைக்குது, சந்தோஷம் கிடைக்குது. ஸோ அது எப்பவுமே இருக்கணும், எல்லாத்துக்குமே இருக்கும். இப்போ இவங்களுக்கு ஸ்கிராட்ச் பாடியிருக்காங்க, அண்ணன் கோரஸ் பாடியிருக்காருன்னா எங்கள் 2 பேருக்கு நாங்கள் காலேஜில் நிறையா காம்படிஷன்ஸ் போயிருக்கோம், அதில் சின்ன சின்ன விஷயங்கள் கற்றுருக்கோம். அவன் எனக்கு சில விஷயங்கள் சொல்லி தருவான். இது ஐ மீன் அங்கே போகிற ஜட்ஜஸ் மூலியமாக நிறைய விஷயங்கள் கிடைக்கும், அவங்க சொல்கிற கமெண்ட்ஸ் மூலியமா. எல்லாமே ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான். நான் சின்ன வயசுல இருந்தே ஐ நியூ ஐ வாண்டட் டு மேக் மியூசிக். அப்புறம் நடுவில் என்ன ஆச்சுன்னு தெரில, சடன்லி ஐ தாட் ஐ வாண்ட் பி இன் அட்வர்டைசிங் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் முடிச்சு, நாங்கள்லாம் ஒரே காலேஜ் தான், இப்போ தான் கண்டுபிடிச்சோம். ஸோ காலேஜ் முடிச்சு அட்வர்டைசிங்கில் போய் சேருவோம்னு சொல்லிட்டு நான் காட் அ ஜாப். ஒரு 3 months ஆஃப் ரைட்டிங் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஃபார் ஷாம்பூஸ் அண்ட் டியோட்ரன்ஸ். எனக்கு புரிஞ்சிருச்சு இது செட் ஆகாது நம்மளுக்குன்னு சொல்லிட்டு நான் உடனே வெளில வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஃபுல் டைம் மியூசிக் பண்ண போகிறேன்னு நான் முடிவு பண்ணேன். அந்த முடிவை எடுத்ததுலேருந்து எனக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு த ஃபியூச்சர் இஸ் அன்சர்டன். எப்போ காசு வரப்போகுது, என்ன இது இன்னொரு 10 வருஷத்துக்கு அப்புறமும் இந்த காசு வருமானு கூட நம்மளுக்கு அந்த டவுட்டில் இருக்கிறனால ஃபர்ஸ்ட் திங் ஐ டிசைடட் வாஸ் நம்ம கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு சிங்கிளாகவே இருக்கோம். ஸோ மெயினாக ஐ கெப்ட் ஆல் மை ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வெரி வெரி லோ. மை ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் மை மதர் அண்ட் மை ஃபாதர். அவங்கள பார்த்துக்கணும், அதுவே போதும், அதுதான் மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்கப்புறம் ஸோ அப்படியே ஜாலியாக போயிடுச்சு. வாட் எவர் லிட்டில் மணி கொஞ்சம் கொஞ்சம் காசு வரும்போது அதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிகிட்டு இருப்போம். இப்போ இன்னும் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் லைஃப் இஸ் குட். ஸோ my personal life is also good. Still not planning to get married? No, I got married last year. Yeah, I got married last year. Thank you. Thank you. Yeah. Still, the way But I waited to make sure there was money in the bank. பட் நீங்க ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தீங்க, என் பாட்டை எங்க போனாலும் கேட்குறாங்க, ரியலைஸ் பண்ணுறாங்க, ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்கன்னு. ஸோ do you sometimes realize how blessed each of you is? எவ்ரி டே அந்த விஷயத்துல ரொம்ப கிரேட்ஃபுல்லா எப்பவுமே இருப்போம். பிகாஸ் அவங்க கொடுக்குற அன்பு, எஸ்பெஷலி எங்களுக்குலாம் சின்ன வயசுலேருந்து இப்போ கூட உங்களை அந்த ஜூனியர் சீசன்ல பார்த்துருந்தோம், நீங்க அந்த பாட்டு பாடியிருந்தீங்க, நீங்க அப்படி கண்ணாடி போட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணி அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி நினைச்சப்போ ஏதோ ஒரு விதத்துல நம்ம அவங்கள கனெக்ட் பண்ணியிருக்கோம், அவங்களுக்கு ஏதோ நம்ம பண்றது பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சு பாக்குறோம். நிறைய பேர் மறந்துடுறாங்க. ஆனா நாங்க என்னோட சீசன் 16 years ஆக போகுது. ஸோ 16 வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில ஆக்சுவலி சஸ்டெயின் பண்றதே இட்ஸ் அ வெரி பிக் டாஸ்க். ஸோ 16 வருஷத்துல எத்தனை சிங்கர்ஸ் எங்களை தாண்டி வந்திருக்காங்க, எத்தனை பேர் நாங்க பார்த்துருக்கோம். அண்ட் ஆல்சோ கண்டிப்பா அந்த 16 yearsம் எனக்கு சக்சஸ்ஃபுல்லா இல்லவே இல்லை. கடைசி ஒரு 4 வருஷம் தான் ஸ்ரீனிஷானா ஓகே அவங்க வாய்ஸ் இப்படி இருக்கும் அப்படின்றத அக்செப்ட் பண்றாங்க. நான் குழந்தையா இருக்கும் போது என்னதான் எப்படி பண்ணாலும் அது ஒரு குழந்தை, அவ்வளவுதான். நல்லா பாடுற ஒரு குழந்தை, ஒண்ணுமே தெரியாது. ஓகே நம்ம அப்பா அம்மா இப்படி சொல்லி தராங்க, ஓகே அது பாடுறோம், அவ்வளவுதான். ஸோ அதான் லைக் சூப்பர் சிங்கர் முடிஞ்ச அப்போ ஜூனியர் சீசன் முடிஞ்ச உடனே அப்படி ஒரு ஃபேம். எப்படி சொல்றது, எங்கேயோ போனாலும் ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒரு வீட்டுல சும்மா இருந்த ஒரு குழந்தைய கூட்டு போயிட்டு ரோட்ல விட்டா கூட யார் பார்த்தாலும் கண்டுபிடிச்சு ஒன்னு அங்க பாத்திருக்கேன் இங்க பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அப்படி வளர வளர ஈவென்ச்சுவலி எல்லாருமே என்னோட ஃபேஸை மறந்துட்டாங்க, பிகாஸ் நான் அவள் மாறிட்டேன். ஸோ அப்படியே வளர வளர என்னை மறந்துட்டாங்க, என்னை ரெக்கக்னைஸ் பண்ணலை அப்படின்றதே எனக்கு ஒரு பெரிய டிப்ரெஷனாக ஃபார் 7 years இருந்துச்சு. என்னடா நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த 7 yearsல தான் நான் பாடின பாட்டு விளம்பர இடைவேளை சாங் ஆதியனாக்கு நான் பாடினேன். லைக் நான் எதுவுமே பண்ணாமல் இல்லை, 7 yearsா எனக்கு ஒர்க் இருந்துச்சு, அவ்வளோ ஷோஸ் பாடுவேன். ஏன்னா என்னோட அப்பா ஒரு மியூசிஷியன், அப்பா ஒரு ட்ரம்மராக இருக்கனால நான் குழந்தையிலேருந்தே அவர் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருப்பேன்.
அவரை சும்மா கூப்பிட்டு போகும்போது அவர் கூட போவேன், ஒரு பாட்டு பாடணும் போது ஒரு பாட்டு பாடிட்டு வரேன், அப்படிதான் இருப்பேன். ஸோ விளம்பர இடைவெளி சாங் வந்து எனக்கு அவ்வளோ பெரிய ஹிட்டாக இருந்தாலும் யாருக்குமே தெரியாது ஒரு 10th ஸ்டாண்டர்ட் பொண்ணு தான் அந்த பாட்டை பாடினாங்க அப்படின்றது. ஸோ அப்போ ஐ வாஸ் ஒன்லி டூயிங் 10th. ஸோ அண்ட் ஒரு ஹீரோயினோட வாய்ஸ் வந்து ஒரு ஸ்கூல் பொண்ணு பாடிச்சுன்னு சொன்னால் அக்செப்ட் பண்ணுவாங்களா? ஸோ ஆனால் இப்போ ஒரு லாஸ்ட் இயர் வந்து அது பயங்கர ட்ரெண்டிங் ஆச்சு, அந்த ரீல்ஸ்லாம் பயங்கர ட்ரெண்டிங் ஆகிட்டு இப்போ நிறைய பேருக்கு நான் பாடினேன்றது தெரிய வருது. அந்த பாட்டில் போயிட்டு கிரெடிட்ஸை பார்த்தோன்னு ஓகே ஸ்ரீனிஷா பாடியிருக்காங்க, ஓ இந்த ஸ்ரீனிஷா தான் அது பாடினாங்களா அப்படின்றது தெரிய வருது. லைக் பழைய பாட்டெல்லாம் எப்படி ஹிட் ஆகுதோ அந்த மாதிரி நான் பாடின பாட்டே ஒரு சாங் எனக்கு திருப்பி வந்து என்னோட பிளே லிஸ்ட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆட் ஆகியிருக்கு. அண்ட் ஆல்சோ லைக் அந்த 7 years அந்த டிப்ரெஷனே வந்து ஐ டென்ட் கிவ் அப். அதுக்கு முக்கியமான ரீசன் என்னோட அப்பா அண்ட் என்னோட அம்மா. ஒரு இடத்துலையுமே கூட யாரோடையுமே என்னை கம்பேரே பண்ணதில்லை, ஒருத்தர் கூட கம்பேரே பண்ணது கிடையாது. என் பொண்ணு நல்லா பாடுறா, அவள் நல்லா பாடிட்டே இருப்பா, ஒரு நாள் அவள் வாய்ஸை வந்து வெளியே வரும், அந்த பாட்டு இன்னொருத்தவங்க பாடுற அளவுக்கு அவளோட வாய்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்கிட்ட சொல்லுவாங்க. யார் கேட்டாலுமே அப்படிதான் சொல்லுவாங்க. ஐ திங்க் அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ், அவங்களோட ப்ரேயர்ஸோட இட் ஆல் ஹேப்பன்டு தான் நான் நினைக்கிறேன். பிளெஸ்ஸிங்ஸ்ன்ற விஷயம் வந்து வெளியில எவ்வளோ கிடைக்குதோ வீட்லேயும் அவ்வளோவே சப்போர்ட் நமக்கு இல்லைன்னா ஐ திங்க் இன்னைக்கு நம்ம எல்லாரும் இங்கே இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. என்னோட அம்மாவும் சின்ன வயசுலேருந்து எப்போவுமே என் கூடயே இருந்திருக்காங்க, ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருந்திருக்காங்க, ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. அவங்க இல்லைன்னா நான் ஜீரோ, லிட்ரலி. இப்போ கூட என்னோட ஃபைனான்சஸ் எல்லாமே அவங்க தான் மேனேஜ் பண்ணுறாங்க. மேனேஜர் மாதிரி, ஒரு மாமேஜர் மாதிரியா இருக்காங்க, மாம் ப்ளஸ் மேனேஜர் மாதிரி. அண்ட் இப்போ வந்து சொல்கிறாங்க உங்களோட ஓன் கான்சர்ட் பண்ணணும்னு ஆசை, பார்க்கணுன்னு ஆசை எங்களுக்கு, ரக்ஷிதா சுரேஷ் லைவ் இன் கான்சர்ட் அப்படி பண்ணணும்னு ஆசை, அது அடுத்து உங்களுக்கு அது அமையட்டும் அப்படின்னு. லைக் நீங்க சொன்ன மாதிரி பிளேபேக் சிங்கிங் வந்து சிங்கர்ஸ்க்கு எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும், அந்த மாதிரி அவங்களோட பாடல்களை அவங்க பாடி லைவா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு கான்சர்ட் வந்து ஒரு பெரிய ட்ரீமா இருக்கு இப்ப இருக்க எல்லாருக்குமே. அதுவும் ஏன்னா ஒரு ஸ்டுடியோல பாடுறதை விட ஒரு அந்த மேசிவ் கிரவுட் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ற ஒரு விஷயம்ன்றது வந்து இந்த நேரத்தில் நான் டெஃபினெட்லி தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட அம்மாவுக்கு, என்னோட ஃபேமிலிக்கு, என்னோட குருஸ்க்கு அண்ட் எனக்கு வாய்ப்பு கொடுத்த மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே, லிரிசிஸ்ட், டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே ஐ திங்க் இந்த நேரத்தில் அண்ட் millions of people who showed us love, different parts of the world and ஏதோ கண்ட்ரில இருந்தெல்லாம் மெசேஜ் வரும் எங்களுக்கு. எனக்கு வந்து ஆக்சுவலி நான் சிங்கிங் பிளான்லே இல்லை. நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் மியூசிக் இப்படி பண்ணிட்டு இருந்த போது நான் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுவேன் ப்ரோக்ராமராக. அப்போ திடீர்னு வேறு ஏதோ பண்ணிட்டு இருக்கும்போது ஐ காண்ட் ஈவன் ரிமெம்பர், ஏதோ பண்ணிட்டு இருக்கும்போது இது சந்தோஷ் நாராயணன் சார் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் தான் திடீர்னு இந்த பாட்டு நீயே பாடிடு அப்படின்னாரு. சூப்பர், ஓகே சார் அப்படின்னு சொல்லி அடிச்சு விட்டோம். படத்தில் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. அப்புறம் இன்னொரு பாட்டு கொடுத்தாரு, அது மாதிரி போயிட்டே இருக்கு. ஸோ ஐ கெஸ் ஐ ஹாவ் டு மை என்டையர் சிங்கிங் கரியர் இஸ் தேங்க்ஸ் டு சந்தோஷ் நாராயணன் சார். இப்போ வந்து அவருக்கு நான் ஒரு மலையாளம் படத்தில் ஒரு மலையாள பாட்டு பாடியிருக்கேன். எனக்கும் அவர் he has played a very big role. சந்தோஷனா வந்து அவர் தான் எனக்கு. அதுக்கு முன்னாடி நான் நிறைய படங்கள் பாடியிருக்கேன், பட் வெளியவே தெரியல. பரியேறும் பெருமாள்ல நான் பாடின பொட்டக்காட்டில் பூவாசம்ன்ற பாடல் தான் வந்து எனக்கு ஓகேப்பா, இவனும் பாட முடியும், இவனும் ஒரு சிங்கர் தான்ப்பான்னு ஒத்துக்கிட்ட வச்சுட்ட ஒரு பாட்டு நான் நம்புகிறேன். ஸோ அதனால் இந்த நேரத்தில் சந்தோஷனாக்கும், நம்ம விவேகண்ணா, லிரிசிஸ்ட் விவேகண்ணாக்கும் அண்டு மாரியண்ணா எல்லாருக்கும் நன்றி. நான் ஜென்ரலாகவே கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல். ஸோ கடவுளுக்கு ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா நான் என்ன யோசிப்பேன்னா, ஒவ்வொரு நாள் நைட்டு நான் தூங்கி அடுத்த நாள் எழுதிரிப்பேனான்றது வந்து என்ன சொல்கிறது, நீ கண்டிப்பாக எழுதிரிப்பன்றது கிடையாது. ஏன்னா நிறைய பேர் எழுதிரிக்காமே போகிறாங்க. ஸோ அந்த ஒரு உலகத்தில் நான் இன்றைக்கி வந்து உயிரோட மூச்சு விட்டுட்ருக்கேன்னா கடவுளுக்கு நன்றி ஃபஸ்ட்டு. அண்டு எங்கள் அம்மா அப்பாவுக்கு, அவங்க வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணல, பட் ஆனால் எனக்கு பிடிச்ச விஷயத்த அவன் சாதிக்கணும்னு நிறையா ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். நான் ஜென்ரலாக ஒரு தேங்க்ஸ் சொல்கிறேன். இந்த தேங்க்ஸ் எல்லாமே என்னை நல்லா இருக்கணும்னு நினச்ச எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், என்னை பிடிச்சிருக்க ஆட்களாக இருக்கட்டும், ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். 2 மெயின் பர்சன் நான் கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். இங்கே எல்லாருக்குமே ரவுஃபா மேம் அண்ட் பிரதிமா மேம், அவங்க எங்களில் ஒரு விஷயம் பார்த்து எங்களை உள்ளே கொண்டு வந்தாங்க இந்த ரியாலிட்டி ஷோக்குள்ளே. அவங்க எங்களை நம்பலைன்னா வேறு யாருமே எங்களை பார்த்துருக்கவே முடியாது. எங்கள் மேலே மற்றவங்களுக்கு வந்து அன்பு, நம்பிக்கை எதுவுமே வந்திருக்காரு. ஸோ அவங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். அண்ட் அனிருத் அண்ணாக்கு கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். He's been taking care of us really well. சொன்ன மாதிரி எனக்கு சூப்பர் சிங்கரில் வந்து நானாக இருக்கிறதுக்கு அலோவ் பண்ணாங்க.
அது வந்து எல்லாருமே பண்ண மாட்டாங்க. சொன்ன மாதிரி அனிப்ரோவாக இருக்கட்டும் சரி, நான் பார்த்த வரைக்கும் எனக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் கொடுத்த எல்லாருமே, எல்லா பெரிய பெரிய இடத்துல இருக்கவங்க எல்லாருமே நான் என்ன நோட் பண்ணேன்னா, என்னைய நானாக இருக்க விட்டாங்கன்னு நான் நம்புறேன். அதனால தான் வந்து என்னோட ரியல் டேலண்ட்டோ இல்லை எனக்குள்ளே என்ன ஸ்கில் இருக்கோ, ஒரிஜினாலிட்டி என்ன இருக்கோ அது வெளியே வந்து நான் நம்புகிறேன். எனக்கு சூப்பர் சிங்கரில் மிகப்பெரிய ஸ்பேஸ் கொடுத்தாங்க. இது ஒரு சிங்கரையும் தாண்டி எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பல தோற்றத்தை வந்து எடுத்துட்டு வராங்க அவங்க. எக்ஸாக்ட்லி. நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கே வந்து நீங்கள் இது பண்ணிருக்கீங்க அது பண்ணிருக்கீங்கன்னு சொன்னால் அது அவங்க சந்தோஷமா நினைக்க மாட்டாங்க. என் பசங்களுக்கு நான் பண்ணுறேன் அது எதுக்காக தேங்க்ஸ் சொல்கிறீங்கன்னு தான் அவங்க யோசிப்பாங்க. இந்த டைமில் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். ஆதி வந்து அது வந்து கரெக்டாக வந்து அதை சொல்லியிருக்கான். நான் சொல்லுவேன், இல்லைன்னா நான் இன்னைக்கு இங்கே இருக்க மாட்டேன். நாங்கள் என்னதான் கஷ்டப்பட்டு இப்போ நாங்கெல்லாம் உழைக்கிறோம் இது பண்ணுறோம், பட் நம்மளை கையை பிடிச்சி தூக்குறதுக்கு ஒரு ஆள் வேணும். நம்ம போறதுக்கு வேணும். நம்ம இங்க ஒருத்தர் இப்போ அங்க இருக்காங்கன்னா அவங்க லைட்டு அங்க காமிச்சாதான் அங்க ஒருத்தவங்க நமக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்றது தெரியும். அங்க கேமரா வேலை செய்யறவங்களுமே சரி, இப்போ அந்த லைட்லாம் எங்க மாதிரி அடிக்கிறனால எங்களுக்கு தெரியுது அந்த லைட்டா தான் அவங்க இருந்திருக்காங்க எங்களோட லைஃப்ல. ஸோ அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். பியூட்டிஃபுல்லி செட். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட்லி உங்களோட பிஸியான ரெக்கார்டிங், கான்சர்ட்ஸ், வேர்ல்ட் டூர்ஸுக்கு நடுவில் எங்களுக்கு உங்கள் டைம் கொடுத்து இந்த கான்வர்சேஷனை வந்து ஒரு ரியாலிட்டியாக மாற்றினதுக்கு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இட்ஸ் பின் சச் அ லவ்லி ஹவர் ஃபார் மீ, ஃபார் த என்டையர் டீம். ஐம் ஷோர், ஐம் ஹோப்பிங் இட் வாஸ் த சேம் ஃபார் ஆல் ஆஃப் யூ. இதில் வந்து ஒரு பாயிண்ட் சேர்க்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் வர்றப்போ ஓகே சாதாரண இன்டர்வியூ கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் யோசித்தோம். பட் இங்கே வந்து மியூசிக்கில் எங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்றதை வந்து ஷேர் பண்ணிக்க முடிகிற ஒரு விஷயமா இருந்தது. எங்களை மாதிரி நான் நினைக்கிற மாதிரி ஒரு 10 பேர் யோசிப்பேன், ஆதி நினைக்கிற மாதிரி ஒரு 10 பேர் யோசிப்பாங்க. எங்களுக்குள்ளார ஓடுற விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எண்ட் ஆஃப் த டே வந்து நம்ம எல்லாமே ஒரே கோலை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கோம். அந்த வழியில் நம்மளாம் ஓகே இது பண்ணுங்கன்னு சில விஷயங்கள் ஏதோ சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் கமெண்ட்டில் வந்து பார்த்துட்டு நீங்கள் இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். அது எங்களோட லைஃபுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டு ஆல் தி பீப்புள் வாட்சிங், கன்சிஸ்டண்ட்டாக இருங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில். கண்டிப்பாக எங்களையும் தாண்டி பயங்கரமாக வளருவீங்க. பிகாஸ் தேர் ஆர் மச் டேலண்ட்ஸ் ஹூ ஆர் நோ மேட்டர் வாட் நம்ம இன்னைக்கு இங்கே இருந்தாலும் நம்மளோட பெட்டராக இருப்பாங்க. இங்கே இருக்கிறவங்க என்னோட கண்டிப்பாக பெட்டராக இருப்பாங்க. கீப் டூயிங் வாட் யூ லவ். ஏதாவது ஒரு இடத்துல ஹிட் ஆயிருவீங்க, அவ்வளோதான். ஒரு சிங்கர்ஸ் நியூ ஏஜ் கான்வர்சேஷன்ல நீங்க பாடலைன்னா நாங்க எப்படி உங்களை விட முடியும் வீட்டுக்கு? இந்த பாட்டு தான் எனக்கு சிக்னேச்சர். அந்த பாட்டு எங்களுக்காக பாடணும். என்ன தர உன்ன விட நம்ம ஓரிடம் இல்லை, இனி நாளை முதல் நானும் நீயும் வர வர இல்லை, உன்னோடு நான் இப்பதான் நீ வந்த நிழல் தந்த எதனாலோ கொண்டேன், நீ பார்க்கும் போதும் பேசும் போதும் நெஞ்சில மின்னல் கண்டேன், இனிமேல் என் வாழ்வே உன்னோடு, ஓ வருவேனே பின்னோடு, ஓ இன்னும் 100 ஆண்டு நம்ம ஆயுள் வேணும், கைரேகையெல்லாம் தேஞ்சோ நம்ம ஆசை வாழும், உன் அன்பு எனும் பானம் என் உசர் வர வேணும், உன் மூச்சு காத்தெல்லாம் மூழ்கி மாய்ந்திட வேணும், கண்கள் நான்கும் பார்த்தோம் பார்வை ஒன்றே வேணும், காலத்துக்கும் நீ வேணும். தேங்க்யூ. காதல் பூவை நான் ஏற்றுக்கொண்டால் உன் காத்திருப்பு நிறைவாகுமே, காத்திருப்பு அது தேர்ந்து விட்டால் நம் கால் தடங்கள் அவை திசை மாறுமே, இவளின் கனவு உள்ளே புடையும் இரவும் பகலும் இதயம் வழியும் வழியும் கனவு இதழை அடையும் எந்த காட்சியில் அது வார்த்தையாகிடும், அடிவாயார உன் காதல் நீ சொல்லடி, வாராத நடிப்பெல்லாம் வேண்டாமடி, மின்னஞ்சல் குறுஞ்செய்தி அனுப்பாதடி, கண் முன்னே உந்தன் எண்ணம் கூறடி. செங்குருதி செய்யோனே வங்கொடிய வேலோனே செவ்வளரி தோளோனே எங்குடிய காப்போனே,
கடம்பாயிடும்பா முருகா கதிர்வேல் குமரா மருகா துடிவேல் அரசர் கரசே வடிவேலருள்வாய் மலர்வாய் மாமழை பெய்திடுமா மாநிலோ ஓங்கிடுமா கோப்புகளே தாங்கிடுமா குடிகளும் ஓங்கிடுமா. ப்ரீவியஸ் பார்ட்ல பிகினிங்ல நம்ம ரக்ஷிதா டம்டமடவரே அத நான் தான் பாடுனேன். ஆமா So that was a சூப்பர்மா. இல்ல என்னன்னா அந்த சாங்ல பாய்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. சூப்பர் சிங் நம்ம பாய்ஸ் எல்லாருமே செக் 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 எல்லாம் அங்க ஆக்சுவலா அந்த செக் பாடுறதுக்கு நானும் போயிருந்தேன். 13 பேரு. அதுல ஒருத்தர் இல்ல கம்மியா இருக்குன்னு சொல்லி என்ன கூப்பிட்டாங்க. அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் பேக்கிங் செஷனுக்கு போறேன். அன்னைக்கு போனதுல ஒரு மேஜிக் நடந்தது. அன்னைக்கு ரெக்க வச்சா வானத்தை அல்ல கத்தி நின்ன காரணம் இல்ல ஓரணிக்க தேவையில்ல ஓட பக்கம் பூ காஞ்சதில்ல ஓசையிப்போ ஏறுது காத்தில் மெல்ல பொட்ட காட்டில் பூவாசம் சிட்டு புள்ள சாவாசம் என்ன காக்குவோ நேசம் புல்லு மேல ஆகாசம் பொட்ட காட்டில் பூவாசம் சிட்டு புள்ள சாவாசம் என்ன காக்குவோ நேசம் புல்லு மேல ஆகாசம். இந்த பாட்டு எழுதுனது வந்து என்னோட ஃப்ரெண்டு துரை. அவரோட பாட்டு தான் இது. நான் இதுக்கு மியூசிக் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லிரிக் இது. ஸோ அது எப்படி வரும்னா ஃபர்ஸ்ட் அம்மா வாய்ஸில் ஸ்டார்ட் ஆகும். 24 மணி நேரமும் ஏன் உயிரை வாங்குறதுக்குன்னு ஏன் தான் இவங்க வந்து பிறந்திருக்கான்னு இருக்கு. அப்போதான் டொரை என்ட்ரி. ஐ டோன்ட் லைக் சிங்கிளா நடிக்கிற கமிட்டட் டைப்ஸ் பிஸியா இயங்குற பிஸ்னஸ் வைஃப் ஆடலான்னு பார்த்தா வரும் பாலிவுட் நைட்ஸ். தொரை ஸ்லீப்பிங், தொரை ஸ்னூஸ், தொரை எழுந்ததும் தொரைக்கு ஒரு பழ ஜூஸ், தொரை கிளம்புனா தொரைக்குன்னு தொரை ஷூஸ், தொரை தும்முனா தொரைக்குன்னு பல வியூஸ். ஐம் சாரி மிஸ்டர் பிள்ளாய், என்ன இப்போ நல்ல முடியலை. டோன்ட் லை, கல்யாணம் ஒரு தொல்லை. நோ டைம் இஃபார்ம் ஒன்று ஃபில்லை. ஃபர்ஸ்ட் அப்ளை, கொஞ்சம் வெயிட் பண்ணி தப்ளை. உனக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியலை. நான் கடைபிடிக்கும் கலாச்சாரம் உனக்கு புரியலை. நான் அப்ரோச் பண்ற விதமே உனக்கு தெரியலை. தொரை ஸ்லீப்பிங், தொரை ஸ்னூஸ், தொரை எழுந்ததும் தொரைக்கு ஒரு பழ ஜூஸ், தொரை கிளம்புனா தொரைக்குன்னு தொரை ஷூஸ், தொரை தும்முனா தொரைக்குன்னு பல வியூஸ். பீச் எல்லாம் தினம் சுத்தி பார்த்தோம். ஹீட் இல்லை ப்ரீஸ் இல்லை அட்டி போட்டோம். வீட்டில் வச்ச பேரு வெட்டி முண்டோம். ஏன்னா ஸ்ட்ரீட்டில் தினம் ஒரு பட்டி மன்றோம். பெரும்பாலும் ஹிந்தி நகிமாலும், இருந்தாலும் தமிழ் மிகையாகும். மெயின்டெனன்ஸு கொஞ்சம் செலவாகும். தொரை என்டேஞ்சர்ட் வகையாகும். சீரு பேர்ல மொக்க காரு தர, வீட்டோட மாப்பிள்ளைன்னு பேரு வேற. பிரியாணி தலை கறி தின்னு வளர்ந்துட்டு 3 வேளை சோறு கூட முள்ளங்கி கீரை. ப்ரோ ஐ டோன்ட் லைக் சிங்கிளா நடிக்கிற கமிட்டட் டைப்ஸ் பிஸியா ஏங்குற பிஸ்னஸ் வைஃப். இந்த வீடு காரு லோன் லைஃப் நாட் மை டைப் ப்ரோ. தொரை டீலிங், கவர்மெண்ட், நெட்ஃபிளிக்ஸ்ல தொரை ரெக்கமெண்டு, டிக்டாக்ல தொரை தான் ட்ரெண்டு, சிலம்பரசன் தொரையோட ஃப்ரெண்டு. தொரை ஸ்னூஸ், தொரை எழுந்ததும் தொரைக்கு ஒரு பழ ஜூஸ், தொரை கிளம்புனா தொரைக்குன்னு தொரை ஷூஸ், தொரை தும்முனா தொரைக்குன்னு பல வியூஸ்.